Hi friends, chicken biryani எப்படி கொலையாம செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 kg சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லதில் உப்பு காரம்லாம் இறங்கிரும். சூப்பராக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றப்ப. அதனால தான் நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 1/2 hour கழித்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சதும் கொஞ்சம் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிக்கல. எண்ணெய் காஞ்சதும் ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். ஒரு ஜாவி பத்திரி, 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கடற்பாசி, கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும், நல்ல கலர் மாறி வரட்டும். சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா கலர் மாற பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் அதில் சிக்கன் ஊற வைக்கிறப்ப மிளகாத்தூள் போட்டிருக்கனால இப்போ பிரியாணியில் மிளகாத்தூள் சேர்க்குறப்ப கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. நான் பிரியாணியில் தயிர் சேர்க்க மாட்டேன், சிக்கனில் சேர்க்குறனால. தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக சிக்கன் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1/2 kg சிக்கன், 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் கணக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குக்கரில் ஒட்டாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி குழைஞ்சி வர்ற மாதிரி வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா எண்ணெயில் வதங்குறப்ப நல்லா வீடே கம நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக நல்லா ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா, சிக்கன், வெங்காயம், தக்காளி, புதினா கொத்தமல்லி எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நிறையா டைப்பில் பிரியாணி செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா எல்லாத்துக்கூடயும் ஒன்று சேர்ந்துருச்சு. தண்ணியே நான் ஊற்றலை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு தட்டை போட்டு ஒரு 10 minutes அப்படியே மூடி வச்சிடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் விட்டு வரும். சிக்கனும் கொஞ்சம் வெந்துடும். பாருங்கள், 10 minutes கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம தண்ணியே ஊற்றலை, சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்கு பாருங்கள். சிக்கனும் நல்லா ஒரு அளவு சாஃப்டாக வெந்திருக்கு. ஆஃப் குக்காக இருக்குது சிக்கன். இப்போ நம்ம ரைஸ் போடுறப்ப 2 விசில் வர்றப்ப சூப்பராக சிக்கன் குக் ஆகிடும். சிக்கனும் பீஸாக உடையாமல், ரைஸும் குலையாமல் ஈஸியாக நம்ம பிரியாணி செய்யலாம். இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு காமிங்க. செஞ்சு நீங்கள் பரிமாறுங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களை. பாருங்கள், இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. நான் 400 கிராம் ரைஸ், உங்களுக்கு எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. இன்றைக்கி நான் நார்மல் சாப்பாட்டு ரைஸில் தான் செஞ்சுருக்கேன் பிரியாணி. அதனால 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் எடுத்திருக்கேன், தண்ணி எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சாலும் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி தான். இப்போ தண்ணி கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கா இல்லையா, கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி போட்டுக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 லெமன் கூட புழிஞ்சு ஊற்றலாம். நான் லெமன் ஊற்றலை.
எனக்கு லெமன் ஊற்றினா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி லெமன் ஊற்றலை. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுக்கு அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு கொதி வரட்டும் நல்லா உப்பு போட்ட பிறகு. எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. எப்போதுமே நம்ம பிரியாணி செய்கிறப்ப உப்பு பார்க்குறப்ப ஒரு கல் வந்து அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம விசில் வச்சு எடுக்கிறப்ப அந்த பிரியாணி சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணுறப்பவே கரெக்டாக செக் பண்ணிங்கன்னா அந்த பிரியாணி செஞ்ச பிறகு உப்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உப்பும் நான் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் பத்தலைன்னு தான் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு மூடிடலாம். 2 விசில் தான் விடுங்க, ரொம்ப விடாதீங்க. பாருங்கள் நல்ல தண்ணி தலை தலைன்னு கொதிக்குது. மேலே ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நான் குக்கரை மூடிக்கிறேன். 2 விசில் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ 2 விசில் போன பிறகு நல்லா குக்கர் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரைஸ் கொஞ்சம் கூட உடையலை பாருங்கள், நல்ல உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கன் பீஸுமே உடையாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம பிரியாணி செஞ்ச உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறீங்கன்னா சிக்கன் பீஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே சிக்கன் பீஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி எடுக்கிறப்ப கிளறி எடுக்கிறப்ப சிக்கன் பீஸ் உடையாமல் இருக்கும், ரைஸும் உடையாமல் இருக்கும். ஒரு ஓரமாக ரைஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சிக்கன் பீஸும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 செய்கிறதுக்கு 1/4 kg சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு, உங்கள் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்தா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால தான் நான் தயிர் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸ் போட்ட பிறகு கரண்டியை வச்சு உடனே கிளறாதீங்க. அப்படி கிளறினீங்கன்னா அது அடியில் ஒட்டிக்கும், நம்மளுக்கு மசாலா பிரிஞ்சு தான் வரும். சிக்கன் பீஸ் போட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுவே அழகாக எடுக்க வரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கை வச்சா அது உடஞ்சி தான் வரும். கொஞ்சம் வெந்த பிறகு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக மசாலாவும் எண்ணெயில் பிரியாமல் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும் பாருங்கள் சிக்கன் 65. இங்கே பாருங்கள், இப்போ நான் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் எடுக்கிறேன். இப்போ நல்ல நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, நல்லா பொரிஞ்சு வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நம்மளோட சிக்கன் 65. குழந்தைங்களுக்கு 65னால ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்குமே பிடிக்கும். பட் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. இதே மாதிரி நீங்கள் பன்னீர் 65, காலிஃப்ளவர் 65 எல்லாமே இதே மெத்தடில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நான் நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி 65 போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, போடுறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேட்சும் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் இந்த பேட்ச் சிக்கன் 65 நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்போ இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான எம்மியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 மசாலா உதிராமல் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும், எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா இல்லை பாருங்கள். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.